திருமிகு நிர்மலா பெரியசாமி அவர்கள் பேச இருக்கிறார். உங்கள் பலத்த கரவொலிக்கு மத்தியில பேசுங்க. தம்பி தமிழன் பிரசன்னா, திமுக தம்பி தமிழன் பிரசன்னா நிறைய சொன்னார். செய்தித்தாள்கள்ல இது வந்தது, ஜேஇஇ எக்ஸாம்ஸ் பத்தி, அதனுடைய ரிசல்ட்ஸ் பத்தி நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஆனா உடனடியா செய்தித்தாள்களில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுகளை கூட நமது தமிழக அரசின் தேர்வு வாரியம் நடத்த முடியாத அவலத்தை பார்த்தோமே. ஆக என்ன பண்றது? குரூப் 2ல இருந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ், குரூப் 4 டிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் உங்களால நடத்த முடியலையே. தேர்வு மைய குளறுபடிகள் இருந்ததே, எவ்வளவு அவமானமாகவும் எத்தனை லட்சம் இளைஞர்களின் கனவுகளையும் நீங்கள் சிதைத்தீர்கள். சொல்லாமல் இருக்க முடியவில்லையே, சொல்லித்தானே ஆக வேண்டியது இருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா தம்பியால் அல்லது அக்கா பால பாரதி அவர்களால்? யாருனாலே அவங்கள மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அதே போல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, நிச்சயமா தமிழக அரசு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களே பேற்றிக் கொள்வதற்கு அதில் ஒன்றுமில்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக உருவாக்கியது 2000 தொடர்ந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தை ஆட்சி செய்த எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள். அதிலும் குறிப்பாக 2011 21 வரை எங்கள் அம்மா தொடங்கி எங்க அம்மாவுக்கு பிறகு வந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் எத்தனை மொத்தம் அந்த 10 வருடங்களில் எத்தனை கல்லூரிகள் வந்தது தெரியுமா? 67 கலை அறிவியல் கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள் 6, மருத்துவ கல்லூரிகள் 17, கால்நடை தொழில்நுட்ப பூங்கா, மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் சேலம் தலைவாசலில் இன்னும் இல்லாத கல்லூரிகளே இன்னும் அளவுக்கு அத்துணை கொடுத்தது எங்கள் ஆட்சி, எங்கள் அண்ணா திமுக ஆட்சி. அதனால் எல்லா திட்டங்களும் இன்றைக்கு நிறைய விஷயங்களில், இவன் தொழில்நுட்பத்தில் கூட, தொழிற்சாலைகளில் கூட பெரிய வளர்ச்சி இருக்கிறது. இவ்வளவு முதலீடுகள் வந்து விட்டது என்றெல்லாம் மாண்புமிகு முதல்வரும் அவரை சேர்ந்தவர்களும் தொழில்துறை மந்திரியும் அதையும் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். எல்லாமே ஸ்டிக்கர் ஆட்சி. உங்களுடைய அத்துணையும் எங்கள் ஆட்சி, எங்கள் தலைவர்கள் போட்ட விதை என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அத்துணை 2,42,000 கோடி அம்மா 2015 கொண்டு வந்த அந்த உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டிலேயே கொண்டு வந்தாங்க. அடுத்த அண்ணன் 2019 மீண்டும் ஒரு உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு, அதில் 3.5 லட்சம் கோடிக்கு கிட்ட 76 கம்பெனிகள் வந்தது. அத்துணையும் இன்று செயல்பாட்டுக்கு வந்து விட்டது. எல்லாம் நாங்க பண்ணிட்டு எங்களுடைய ஆட்சி அதற்கான எல்லா விதைகளையும் ஊன்றி அது வளர்ந்து அது பலன் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். அது அப்படியே நீங்க எங்களுடையது என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். சொல்லிக் கொள்ளுங்க, ஏன்னா ஆட்சியில் நீங்கள் இருப்பது நீங்க. ஆனால் மக்கள் மறந்துவிடக் கூடாது, மக்கள் மறந்து போகவும் மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால், எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவின் ஆட்சியால், இன்று அம்மாவின் பிறந்த தினம், எங்கள் அம்மாவின் ஆட்சியால் இத்துணை நலன்களும் வந்ததென்று ஏராளமான நீர்த்தேக்க திட்டங்கள், சரவங்கா அணை நீர்த்தேக்க திட்டம், லிப்ட் இரிகேஷன்ல யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. மேட்டூர் டேம்ல இருந்து பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு லிப்ட் இரிகேஷன்ல எடுத்து அதை 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை எங்கள் அண்ணன் கொண்டு வந்தார். 10,000க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி இருக்கிறார். குடிமராமத்து திட்டம் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மழை பெய்தால் நீர் தேங்குவதற்கான வசதிகளை செய்ததோடு அதில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை எல்லாம் விவசாயிகளையே எடுத்து சென்று அவர்களே பயன்படும் அளவுக்கு செய்தார். நீங்கள் செய்தீர்களா? இப்படி ஒன்றை செய்தீர்களா? மீத்தேன் திட்டம் வந்தப்போ எதப்படி நீங்க எதுக்கு விட்டீங்கிறதுக்கு நினைக்கிற நல்ல நினைவு இருக்கு. இப்போதைய முதலமைச்சர் ஜப்பான்ல இருந்தார். அப்ப கேட்டாங்க, தெரியாம போட்டேன் கையெழுத்துனார். ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு சொன்னதுக்கு தெரியாமல் போட்டு விட்டேன் என்று நமது மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிராமத்து விவசாயி, எளிய மனிதன், உண்மையான ஜனநாயகத்தின் பிரதிபலிப்பு எங்கள் தலைவர் எடப்பாடியார் என்ன செய்தார்? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆக்கினார். நீங்களும் காவிரி படுகையில், நானும் காவிரி படுகையில் பிறந்து வளர்ந்தவள், நீங்களும் எல்லோரும் காவிரி படுகையில் இருக்கிறீர்கள். ஏதோ பக்கத்தில் தஞ்சாவூர் பகுதி நமது டெல்டா, அங்க அரிசி விளையலன்னா நமக்கு சாப்பாடு பெருமளவுக்கு இல்ல. அந்த பகுதியை
பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதுதான் புத்திசாலித்தனம். பாதுகாத்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் சொல்லிடுறேன். ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், அந்த ஹைட்ரோ கார்பனை இங்க தஞ்சாவூர் பகுதியில் செயல்படுத்த முடியாத காரணத்தால் இப்போதைய திமுக அரசு என்ன செய்தது தெரியுமா? அப்படியே கொண்டு போய் சிவகங்கை ராமநாதபுரத்துல 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹைட்ரோ கார்பன் குழாய்களை பதிக்கும் பணி நடந்ததா இல்லையா? நான் தம்பி தமிழனை கேட்கிறேன். நன்றி. தமிழ் இல்லையா? அது எல்லோரும் எதிர்த்ததற்கு பிறகு, அத்துணை பேரும் அதை ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அதை கைவிட்டார்கள். தமிழர்களின் நலனை பற்றி மட்டுமே சிந்தித்து தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் நடத்தியவர்கள், ஆட்சி நடத்தியவர்கள் எங்கள் தலைவர்கள். நீங்கள் அப்படி இல்ல தம்பி, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நன்றி. ரொம்ப ஆவேசமாக பேசி இருக்கிறாங்க. அதிமுகவுல என்னெல்லாம் செஞ்சாங்க, திமுக ஆட்சியினுடைய போதாமைகளை சுட்டி காட்டினாங்க. கைத்தட்டலாம், உற்சாகப்படுத்தலாம்.